மாப்பிள்ள எப்படி இருக்காரு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்முழிச்சிருவாராம். அபிராமி, மாப்பிளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லண்ணா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பா அம்மா, ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள ரூம் கிட்ட உட்காந்துருக்க வேண்டியதானே? அது வேண்டாம்ப்பா, அங்க போனா அந்த அம்மா தேவையில்லாம கத்திட்டு இருக்காங்க. மாப்பிள்ள கண் முடிச்சதுக்கு அப்புறமா போய் பாத்துக்கலாம். திட்டுறாங்களா? எதுக்குமா திட்டுறாங்க? நாம அமைதியா இருந்தா இப்படிதான். வாங்க பாக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அமைதியா இருந்தா ஓவரா பண்ணுவியா நீ? எதுக்கு இங்க வந்து கத்துற? எதுக்காக எங்க ஆளுகளை அங்க நிக்க வச்சிருக்க? நான் எங்க நிக்க சொன்னேன்? இந்த ஆஸ்பத்திரி விட்டே இல்ல பாக்குறேன். ஓவரா பேசிட்டு இருக்க. அத்தை, மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? எப்படி இதெல்லாம் ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு மச்சானோட ஆபரேஷனுக்காக 4 லட்ச ரூபாய் பணத்தோட வந்துகிட்டு இருந்தேன். யாரோ 4 ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு 4 லட்ச ரூபாய் பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? மரியதா, இது உனக்கே அடுக்குமா? எங்களுக்கு மட்டும் சோதனை மேல சோதனை ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்க? ஐயோ மாப்பிள்ள, எங்களால தானே மாப்பிள்ள உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமோ? பரவாயில்ல, எல்லாம் நம்ம மச்சானுக்காக தானே. பணம் பறி போனது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ மாப்பிள்ள, பணத்தை விடுங்க மாப்பிள்ள, நீங்க உயிர் போயிச்சதே போதும் மாப்பிள்ள. இல்லனா ஐயோ பெரிய நெகடகது என்ன ஆயிருக்கும் மாப்பிள்ள. ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அத்தை, நீங்க போன் பண்ணும் போதெல்லாம் நான் மயக்கத்துல கிடந்தேன். அதனாலதான் என்னால போனை எடுக்க முடியல. கடைசி நேரத்துல இவன் தான் வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தினான். தம்பி ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லமா, இருக்கட்டுமா தம்பி, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. அத்தை, இப்போ மச்சானுக்கு எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ள. ஆனா இன்னும் கண்ணு முழிக்கல. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் மாப்பிள்ள. ஆமா அத்தை, பணத்துக்கு என்ன பண்ணீங்க? அத ஏன் கேக்குறீங்க மாப்பிள்ள? இதோ நிக்கிறாளே என் பிள்ளையோட அருமை பொண்டாட்டி, அவதான் பணம் கட்டினா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தான் கட்டுவேன் பணத்தை கட்டினா. அத்தை, எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. நாம பணம் கட்டக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இவதான் என்ன ஆளை வச்சு அடிச்சிருக்கணும். கன்ஃபார்ம் இவதான் ஆளை வச்சு என்ன அடிச்சு பணத்தை திருடி இருப்பான். இதுல சந்தேகமே இல்ல. இருக்கும் மாப்பிள்ள, கண்டிப்பா இருக்கும். இவ அப்படி செய்யக்கூடியவதான். அடி வாங்கிட்டு வந்து தகச்சு மேல பழி போடுறேன். என்ன பண்ற? யாருக்கிட்ட கதை விடுற? சாவ அடிச்சிருண்டா உன்னை. சொன்னா கேளுப்பா. விடுங்கப்பா. இவன் எங்கேயோ பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தானா, அதை எவனோ அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டானாமா. யார் காதலோட பூ சுத்துற? ஏய், யாரா காதல பூ சுத்துறாங்க? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, வாடா போலாம். ஆச்சி, வாய் மூடு. என் மாப்பிளைய பார்த்து ஒரு வார்த்தை பேசுற, என்ன பண்ணுவேனே தெரியாது. நம்பி என் தங்கச்சி நீ வந்து பணம் கட்ட வேணாம்னு சொல்ற. மாப்பிள உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, உனக்கு வீம்பு வேறயா? அவன் அப்படியே அடிச்சு. ஏய், என் தங்கச்சி அவளோட நகையை வித்து மாப்பிளோட உயிரை காப்பாத்திருக்கா. உங்களுக்கு எகத்தலமா போச்சா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். சரி, போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொன்னீல, வா. வாடா. எந்த ஏரியாவுல பணத்தை விட எந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கலாம். வாடா. எதுக்குடா என் மாப்பிள போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? என் மாப்பிள மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. என் கண் முன்னாடியே என் மாப்பிள எப்படி இப்படி அடிக்கிறேன்னா, நீதான் என் மாப்பிளைய ஆளுங்களை வச்சு அடிக்க வச்சா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்ப அடிக்கிற அடி உண்மை எப்படி சொல்றான்னு பாரு. போறதான் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொன்ன கேளுங்க. உன்ன ஃப்ராட்னு சொல்றான் அவன. நான் மாப்பிளை பாத்துட்டு தான் போவேன். மாப்பிளை பார்க்க போக மாட்டேன். நீ முதல்ல கிளம்பு. அம்மா கிளம்பு. இல்ல அபிராமி, அவன கிளம்பு. வாடா பாடா. மாப்பிளைய பாக்குறானா? என்ன பேச்சு பேசுறான்? அந்த கேடு கட்டுள்ளோட அண்ணன் தானே. இவன் மட்டும் கம்மியாவா பேசுவான்? என்னமோ மாப்பிளைய பாக்கணுமா? பாசமா
கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாத கூட்டம். ஐயோ மாப்பிள்ள, பரவாயில்ல அத்தை. மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள, இந்த நிலைமையில இங்க இருக்க வேணாம் மாப்பிள்ள. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க மாப்பிள்ள. இல்ல நான் மச்சானை பாத்துட்டு போறேன் அத்தை. ஐயோ மாப்பிள்ள, இன்னும் 3 மணி நேரத்துக்கு கல்யாணத்தை பார்க்க முடியாது. அவன் கண்ணு முடிச்சது நானே உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் மாப்பிள்ள. நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ள. கிளம்புங்க மாப்பிள்ள. தம்பி இவரை கூட்டிட்டு போப்பா. மாப்பிள்ள கிளம்புங்க மாப்பிள்ள. நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் மாப்பிள்ள. சரிம்மா. பார்த்து கூட்டிட்டு போ தம்பி. வீட்டுக்கு போனது ஒரு போன் பண்ணி சொல்லிடுப்பா. அழாத ஹாஸ்பிடல்மா. இல்லம்மா அழாதம்மா, அழாத. ஐயோ என்னங்காச்சு? எப்படி அடிபட்டது? ஐயோ அது ஏமா கேக்குற நீ? உள்ள வாங்க போலாம். இல்ல இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஐயோ என்னங்க? அம்மா. ஐயோ, என்னங்க இது? கால்ல கட்டு, கையில கட்டு, தலையிலயே அடிபட்டிருக்கு. உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம்? எல்லாம் விதிதாம்மா. மச்சானுக்கு பணம் கட்டுறதுக்காக 4 லட்சம் ரூபாய் பணத்தோட பைக்ல போயிட்டு இருந்தேன். அப்போ நான் பணத்தோட வர்ற விஷயம் தெரிஞ்சு என்ன 4 பேர் மறிச்சு அடிச்சு பணத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க ஒரு ஈ காக்காக்கு கூட துரோகம் நினைச்சது இல்ல. உங்களுக்கு ஏங்க இப்படி ஒரு நிலைமை வரணும்? பெரிய நாயகி பரவாயில்ல விடுமா. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல சரியாயிடும். உன் மாங்கல்ய பலத்தால இதோட தப்பிச்சனே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. உங்களை அடிச்சு போட்ட அந்த படுபாவிங்க யாருங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு பெரிய நாயகி. அதை விடு, உங்க அண்ணன் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏங்க, என் அண்ணனுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பணத்தையும் பறி கொடுத்துட்டு இப்படி அடிபட்டு கிடக்குறீங்களே. கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? தங்கச்சி, இதுக்கெல்லாம் கிரக கோளாறு தான் காரணம். ஆமா, நீ ஏமா இப்படி இருமிக்கிட்டு இருக்க? எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லைண்ணா. மாத்திரையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா என் கஷ்டத்தை விட இவரோட நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலமா. உன் உடம்பு இப்படி நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே இருக்கு. உன் புருஷன் இப்படி அடிபட்டு கிடக்கான். 4 லட்சம் பறி போயிடுச்சு. அங்க என்னடானா உங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. எத்தனை பிரச்சனைமா. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்னாலே தாங்க முடியலையே. என்னென்ன பண்றது? எல்லாம் விதி. நாம என்ன பண்ண முடியும்? முடியுமா? விதியை மதியால வெல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆமாமா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஜாதக கோளாறு தான் உங்க குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம். அதுக்கு என்னென்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோசியர் இருக்காரு. அவர்கிட்ட உன் ஜாதகத்தை காமிச்சு தோசை பரிகாரம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். நிஜமாவா? அப்ப உடனே வர சொல்லுங்களேன். என்ன ஏதுன்னு கேட்டு பரிகாரம் பண்ணிடலாம். சரிம்மா, நாளைக்கே வர சொல்றேம்மா. ஏய் சும்மா இருடா பெரிய நாயகி. இதெல்லாம் எதுக்கு? ஜாதகம் பரிகாரம்லாம் எதுவும் வேணாம். ஏய் அந்த மாதிரி கொடு. குடுறா. நீ என்னங்க, கிளம்பு. ஏன் இப்படி சொல்றீங்க? வேண்டாம் பெரிய நாயகி, சொல்றத கொஞ்சம் கேள.
ஜோசியக்காரன் பரிகாரங்கிற பேர்ல ஏதாவது ஏடகுடமா பண்ண சொல்லுவான். நம்மளால சிலதை தான் பண்ண முடியும், சிலதை பண்ண முடியாது. மன சங்கடம் தான் மிச்சம். அப்படிப்பட்ட மன உளைச்சல் நமக்கு தேவையா? என்ன பேசுறீங்க நீங்க? ஜோசிக்காரர் என்ன பரிகாரம் பண்ண சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தானே பண்ண சொல்ல போறாரு. எதுவா இருந்தாலும் நம்ம பரிகாரம் பண்ணியே ஆகணுங்க. அப்பதான் நம்ம குடும்ப விருத்தி ஆகும். சொன்னா நீ கேட்க மாட்ட. நீங்க சும்மா இருங்க அண்ணா. நாளைக்கு நீங்க அவரை வர சொல்லுங்களேன். சரிம்மா, கண்டிப்பா வர சொல்றேம்மா. ஏன்னா அவரு பரிகாரம் பண்ணி நிறைய குடும்பம் நல்லா இருக்கிறத நானே என் அனுபவத்துல பார்த்திருக்கேம்மா. அதனால தாம்மா சொல்றேன். சரி வரமா. வாங்கண்ணா. ஏன் பெரிய நாயகி இப்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீங்க சும்மா இருங்க. வாங்க வாங்க உள்ள போலாம். மாத்திரையை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாத்து. ஓகே. பாத்து பாத்துங்க. நீதானம்மா. பாத்து வாங்க. பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு, போய் பாருங்க. அம்மா நடங்கடி. கண்டதுங்க வந்து பாக்கிறதுக்குள்ள நாம போய் பாத்துருவோம். போ. அப்பா வேண்டாம், முதல்ல அவங்க பார்த்துட்டு வரட்டும். விவசாயம் இல்லாம மாப்பிள்ளை முன்னாடியே சண்டை போடுவாங்க. எதுக்குமா? பார்த்துட்டு வரட்டும், பேசாம இரு. கல்யாணம் கல்யாணம் இப்பதாண்டா எனக்கு உசுரே வந்திருக்கு. அண்ணா எப்படி இருக்குன்னு? அப்பாடா, நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடலப்பா. என் பிரார்த்தனைக்கு அந்த முருக கருணை காட்டிட்டான், கருணை காட்டிட்டான். அபிராமி, அம்மா அபிராமி வரலையாம்மா? என்னடா கல்யாணம், கண்ணை முழிச்சதும் முழிக்காததுமா அவளை கேக்குற? உனக்கு இப்படி ஆனதுல இருந்து நாங்கெல்லாம் சோறு தண்ணி திங்காம துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அபிராமி எங்கன்னு கேக்குறியடா? பார்க்கணும் போல இருக்குமா? அண்ணி வந்திருக்காங்கன்னு வெளியேதான் இருக்காங்க. வர சொல்லுமா. அனுப்பி வைக்கிறேன்டா. உன் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன். ஊர்ல உலகத்துல இல்லாத பொண்டாட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டா. போ சொல்லிடி அவளை. ஆமா நடங்கம்மா. கண்ணை முழிச்சதும் போமா. தனியா ஏதாவது நமக்காக புலம்பிட்டோம். தவிச்சிட்டு இருக்காங்களே, பெத்த தாய் கிட்ட பேசுவோம், கூட பிறந்த தங்கச்சிங்கள்ட்ட பேசுவோம். இருக்காடி அவருக்கு என்னமோ கண்ணை முழிச்சதும் அபிராமியா பாக்கணும், அபிராமி கிட்ட பேசணும்ன்றா. நான் அவ்வளவுதாண்டி, அவ்வளவுதான். நம்ம வாங்கிட்டு வந்த வரோம், அவ்வளவுதான்.
அபிராமி என்னங்க எப்படி எப்படி இருக்கு அபிராமி? நீங்க எப்படி இருக்கீங்க? ம் மாப்பிள்ள, நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் உயிரே வந்துச்சு. மாப்பிள ஒண்ணு வழியெல்லாம் இல்லையே. நல்லா இருக்கு. மாப்பிள, இப்போ உங்க அபிராமி உங்ககிட்டயே வந்து சேர்ந்துட்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள.